ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் ரோஸ் செடி எல்லாருக்கும் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஆசை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி வச்சு ஒரு 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 மாதம் வச்ச உடனே நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்ரெட்லாம் கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னாக்க தளிரெல்லாம் நிறைய விட்டு கொஞ்சம் நல்லா நிறைய பூக்கள் மொட்டுக்கள்லாம் நிறைய வைக்கும். அதுக்கு சில டிப்ஸ் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வச்ச உடனே கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கரிஞ்சு போகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் நம்ம தண்ணி விடணும். அதே மாதிரி என்னன்னாக்கா மொட்டுக்கள் வச்சு பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பூக்களை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணாமல் அப்படியே செடியிலேயே விட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்ம கட் பண்ணி விட்டோம்னாக்க சீக்கிரமாக நமக்கு தளிர் நிறையா விடும். அதே மாதிரி இந்த காஞ்ச இலைகள்லாம் இருக்கும்போது அந்த இலையெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு கட் பண்ணாதீங்க, பிக்காதீங்க. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அதுலேருந்து இலைகள்லாம் புதுசாக தளிர் நிறைய விடும். நம்ம வீட்டுகளில் டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறியோட வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி காய்கறி அப்படியே அதோட வேர்களில் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தினமும் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு எப்படியும் அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட சரிசமமாக தண்ணி கலந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை டெய்லி நீங்கள் அதில் ஊற்றிட்டு வாங்க. அந்த அடியில் மட்டும் ஊற்றாமல் செடிகள் மேலே இலைகள்லாம் படுற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டு வாங்க. மொட்டு அவ்வளோ மொட்டு வைக்கும், அவ்வளோ பூ பூக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பெரிய மொட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தளிர் அவ்வளோ அழகாக வைக்கும், நிறைய தளிர் வைக்கும். அப்படியே படர்ந்து வர மாதிரி இருக்கும் செடியெல்லாம். நீங்கள் சைடில் வேணான்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.